வேதத்தின்படி லவ் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க லவ் பண்ணலாம். அதுதான் நமக்கு வேதமும் கற்பிக்கின்றது. ஆனா இன்னைக்கு லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நிறைய விஷயங்கள் பண்றாங்கல்ல, அதெல்லாம் நமக்கு வேதம் கற்பித்துதான் சொல்லி கேட்டா கிடையாது. இது உலகம் சார்ந்த விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆண் ஒரு பெண்ணிடமோ இல்ல ஒரு பெண் ஒரு ஆணிடமோ மணிக்கணக்கில் பேசுறதா இருக்கட்டும், அவுட்டிங் அண்ட் டேட்டிங் போறதா இருக்கட்டும், மேரேஜுக்கு முன்னாடி பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் தான் லவ் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல. ஆனா இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் லவ்வான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. சரி, இதுதான்டா உண்மையான லவ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவத்திற்காக சிலுவைக்கு சென்றார் பாத்தீங்களா, அதுதான் உண்மையான லவ். ஈவன் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பைபிளே ஒரு லவ் ஸ்டோரியை பேஸ் பண்ண ஒரு புத்தகம் தான். அதாவது தேவன் மனிதர்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறார் அப்படிங்கறத வெளிப்படுத்தக்கூடிய ஒரு புத்தகம். அண்ட் முதன்மையான 2 கட்டளைகள்ல 2வது கட்டளை கூட நீ உன்னை நேசிப்பது போல உனக்கு அடுத்திருப்பவரையும் நேசி அப்படிங்கிறது தான். சரி, அப்புறம் எப்படி நம்மளுடைய லைஃப் பார்ட்னரை நம்ம சூஸ் பண்றதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தொடக்கத்திலே ஆதாம் தனிமையில் இருப்பதை உணர்ந்து அவனுக்கு துணையாக ஏவாளை தேவன் ஆதாமுக்கு கொடுத்தார். அதே போல நீங்கள் தேவனை முழுமையாக விசுவசித்து அவருக்கான வாழ்க்கையை நீங்க இந்த பூமியில வாழும் பொழுது உங்களுக்கான துணையை உரிய நேரத்தில் அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கான துணையை நீங்க முன்னாடியே முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அவர் உங்களுக்கானவராய் என்பதை தேவனுடைய வசனத்தை கொண்டு ஆராய்ந்து பாருங்கள். ஆமீன்.